டேவிட் வந்தாச்சு. ஹாய் டேவிட். ஒன்னு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போங்க. என்ன போந்தா கோழி? Come on. Come on, dance, yeah. ஏய், யார் நீ? ரூமை சுத்தம் பண்றதுக்காக வந்தேம்மா. அது என்ன சரசரன்னு ஒரே சத்தம்? சாரியில. ஏய், வாடி இங்க. எங்கிட்ட அந்த கிழவி பொண்ணம்மா? நான் உங்க பொண்ணு தாங்க. ஓ, பரம்பரை வேலைக்காரியா? என்னடி கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க? எங்க உங்க அம்மா செத்துட்டாளா? அப்படின்னு சொல்லாதீங்க. எங்க அம்மா உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்தேன். ஐயோ, மோதிரத்தை காணுமே. என்ன மோதிரத்தை காணோமா? ஏய், எங்கடி மோதிரம்? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. ஏய், மரியாதையா கொடுத்துடு, திருட்டு நாயே. எனக்கு தெரியாதுங்க. அம்மா, அவளை அடிக்காதீங்கம்மா, அவ ஏன் பொண்ணுதான். ஏய், மரியாதை இவ மோதிரத்தை கொடுக்க சொல்லு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஐயோ, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. சித்ரா, மோதிரம் எங்க இருக்குடி? பாத்தீங்களாம்மா, ஒரு ஏழு பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தி இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களேம்மா. சரிதான், போடி உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு. சாந்தி, நீ ஏமா இங்க வந்த? உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, உதவி செய்யலான்னு வந்தம்மா. வந்த இடத்துல எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. அவங்க பணக்காரங்க, அப்படிதான் பேசுவாங்க. நம்ம நிலைமையும் பொழப்பும் என்னோட போகட்டும், நீயாவது மேல படிச்சு முன்னுக்கு வரணும்னு தான் உன்னை ஊர்ல இருந்து வரவழைச்ச. நீ அவசரப்பட்டு தொடப்பத்தை தூக்கிட்டியம்மா. நீ வீட்டுக்கு போ, நம்ம போய் மேடத்தை பார்த்து அட்மிஷன் நிச்சயமா பேசலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், போமா. அட பொண்ணம்மா, ஆச்சரியமா இருக்க. உனக்கு கூட ரெஸ்ட் கிடைச்சிருக்கா? ஒரு இடமா ஓய்வான்னுகிட்டு இருக்க. ஆமா, இவங்க யாரு? யாரு இவங்களா? என்ன தம்பி, உங்களுக்கு தெரியலையா? சின்ன வயசுல மாங்காய் பறிக்கிறேன்னு உங்க முதுகுல ஏறி நின்னு அடி கூட வாங்கினால, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அடேயப்பா, அந்த சாந்தியா இது? ஓ மை காட், கம் ஆன், சிட் டவுன். ஏய், என்ன வெக்கப்படுற? உங்க எதிரில உட்கார்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா என்ன? சாந்தி, அந்த புத்தகத்தை காட்டுமா. வாவ், ஃபேண்டாஸ்டிக். எல்லா சப்ஜெக்ட்லயும் 100%. வெரி குட். சாந்தி, உன்னை பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, அம்மா, எங்க போனான்னு தெரியலையே. என்னப்பா? நம்ம பொண்ணு மக சாந்தி +2ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. எனக்கு முன்னாலேயே தெரியும். பொண்ணுமா சொன்னதும் நான் தான் சாந்தியை ஊர்ல இருந்து வரவழைக்க சொன்னேன், காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தரேன்னு. அம்மா, உங்க காலேஜ்ல மட்டும் சாந்தி இடம் கிடைக்கலனா நானே ஸ்ட்ரைக் பண்ணுவேன் சாந்திக்காக. அப்புறம் உங்க காலேஜே இருக்காது. இன்னைக்கே சாந்தி அழைச்சிட்டு போய் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்துறேன். என்ன சாந்தி, சந்தோஷம் தானே?
தம்பி, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தெய்வத்தை கும்பிட கூட நேரம் இருக்கு. செய்யற வீட்லயே தெய்வம் இருக்கு. எங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வழி காட்டுதுப்பா. அம்மாவும் நீங்களும் தான் எங்க கண் கண்ட தெய்வம். இதெல்லாம் என் கடமை. சாந்தி எங்க வீட்டு பொண்ணு. உனக்கு அவளால எந்த சுமையும் இருக்கக்கூடாதுன்னு நான் அவளை காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்துற போறேன். பொண்ணம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? வரேன். அம்மா வரேன். சரிப்பா, ரொம்ப நன்றிங்க. நன்றி சொன்னா மட்டும் போதுமா? நன்றின்னு சொல்லி கட் பண்ணிடலான்னு பாக்குறேன். அது மட்டும் முடியாது. என்னோட உதவி உனக்கு எப்பவும் தேவைப்படும். வரேன். சரி பொண்ணுமா, நீங்க 2 பேரும் காலேஜுக்கு வந்துருங்க. வரேன் மேடம். Girls, turn to page number 86. உட்காருங்க. மிஸ்ஸஸ் சௌத்ரி. Yes, madam. அங்க பாருடி, பிரின்சிபலோட அந்த வேலைக்கார நாய் வந்திருக்கு. இந்த பொண்ணை காலேஜில் அட்மிட் பண்ணிருக்கேன். உங்க கிளாஸ்ல உட்கார வைங்க. Okay, madam. தேங்க்யூ. நல்லா படிமா. வரேன். Chitra, give her seat. டேவிட் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ச்சே, டேவிட் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏய், யாரோ கதவை தட்டுறாங்க. சீக்கிரம் கதவை திறங்கடி. வாமா. கேர்ள்ஸ், சாந்தி இனிமே உங்க ரூம்மேட். பாத்ரூம் அண்ட் அதர் காமன் திங்ஸ் இவ்வளோ யூஸ் பண்ணிக்குவா. சாந்தி, ஹாஸ்டல் ரூல் படி நைட் 9 மணிக்கு மேல ரூமை விட்டு வெளியே போக கூடாது. பிட்டி கைட்டவரி கீழே விழுந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காது. பரவாயில்ல. இந்த போ. நாங்க சொல்றத நல்லா கேட்டுக்க. அக்கா, என்ன ஒண்ணு செய்யாதீங்க. அக்காவா? என்னடி அக்கா? நாங்க வயசானவங்க, நீ சின்ன பப்பாவா? நீ பேரை சொல்லி கூப்பிட்டா போதும். நாங்க 3 பேரு இப்ப வெளியே போறோம். வார்டன் வந்து கேட்டா தூங்குறோம்னு சொல்லணும். வெளியே போயிட்டோம்னு சொன்ன என்ன சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். That's good. Super, beautiful, marvelous. Hey, young bees. எங்க இங்க வந்திருக்கீங்க? When Muhammad is not coming to mountain, the mountain must go to Muhammad. படிச்சதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஞாபகம் வரும். இன்னும் 1 மணி நேரம் இருக்க. அப்புறம் என்ன அவசரம்? இப்ப நிலைமை ரொம்ப மாறி போச்சு டேவிட். எங்க ரூம்ல ஒரு சனிய வந்து சேர்ந்துருச்சு. What do you mean? எங்க ரூம்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. அவ இருக்கிற வரைக்கும் நீங்க வரவும் முடியாது, நாம தம் அடிக்கவும் முடியாது. அப்படின்னா இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். சாந்தி, சித்ராவோட பெட் அது. அவங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. என்ன நீ? நான் கேட்டுக்கிட்ட இருக்கேன், நீ பாட்டு பேசாம இருக்க. எங்க அவங்க? சொல்லு. எங்க போனாங்க அவங்க? சொல்லு. மேடம், அவங்க வெளியே போனது சொன்னா எனக்கு கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. எனக்கு பயமா இருக்கு மேடம். ஓஹோ, சரி, நீ பயப்படாத. அவங்க வந்தவொடனே நான் கவனிச்சுக்கிறேன். மேடம், ஸ்டாப் தட் நான்சென்ஸ். உங்க 3 பேர் நடத்தினால இந்த காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே அவமானம். ஹாஸ்டல் ரூல்ஸ் மீறி நீங்க வெளியே போனதால உங்க 3 பேரையும் ஒரேடியா வெளியே அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன். மேடம், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே நாங்க இப்படி போக மாட்டோம். சரி சரி, இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு முறை அப்படி நடந்தது, பி கேர்ஃபுல். சித்ரா,
உங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்தது, காலையில அவரை காண்டாக்ட் பண்ணேன். என்ன சாந்தி, பயந்துட்டியா? அங்க பரடி டாக்டரையும் சாந்தியையும். என்ன சாந்தி, நாட்டுப்புறத்து பொண்ணாட்டு பயந்துகிட்டே இருக்க? பி போல்ட், பி பிரேவ், பி செஃப். ஆமா, ஸ்டடீஸ்ல எப்படி இருக்கு? ஏய், என்னது ஊமை மாதிரி ஒண்ணும் பதிலே பேச மாட்டேங்கிற? ஒண்ணுல. அப்பா, இப்போவாது பேசுனியா? இதோ பார் சாந்தி, போர் அடிச்சா வீட்டு பக்கம் வா, ஹாஸ்டல்லே அடைஞ்சு கிடக்காத. ஓகே, பாய். வெல்கம் லிட்டில் சிண்ட்ரெல்லா. வெல்கம். அதிர்ஷ்டக்காரியா இருப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. நீ பிரின்சிபால் ரெக்கமெண்டேஷன்ல இந்த காலேஜ்ல சேர்ந்த, உன் அறிவை கண்டு நாங்களே அசந்துட்டோம். இப்ப என்னடானா உன் அழக கண்டு பிரின்சிபால் மகன் டாக்டர் மோகனே மயங்கிட்டாரே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொடி பைத்தியம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாரையும் ஏறெடுத்து பாக்குறது இல்ல, என்னன்னு கூட கேக்குறது இல்ல. ஆனா இப்ப என்னடானா அவரே வந்து ஹார்ன் அடிச்சு கொழைய பேசி தானா வந்து லவ் பண்றாரு. யூ ஆர் எ லக்கி கேர்ள். ஹாய் சித்ரா. சாந்தி எங்க? எங்க கூட வரல, உள்ள எங்கயாவது இருப்பா டாக்டர். அப்படியா? சாந்தி வந்தா இந்த லெட்டர் கொடுத்துறேன். ஓ எஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாத. கண்டிப்பா கொடுத்துறேன். நீயும் உன் புக்கும். டாக்டர் மோகன் உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. எனக்கா? டாக்டர் மோகன் சாரா? ஆமாடி, உனக்கு தான் கொடுத்திருக்காரு. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? எனக்கு கொடுத்திருந்தா கட்டி பிடிச்சு ஒரு கிஸ் கொடுத்திருப்பேன். ஏய், அவளுக்கு வந்த லெட்டர் நீ ஏன் கிஸ் பண்ற? டாக்டர் மோகன் சார் எனக்கு லெட்டர் கொடுத்திருக்காருனா என்னால அத நம்பவே முடியலையே. அப்ப நாங்க படிச்சு காட்டுறோம். சாந்தி, எனக்கு மனசாந்தி தேவை, அதற்கு உன் அதரங்கள் தேவை. கொத்தும் கிளி நான் மருத்துவ அறையிலும், கோவை பழம் நீ ஹாஸ்டல் அறையிலும் இருப்பதால் அல்லவோ இந்த தொல்லை. அன்பே வா, என்னை சந்திக்க வா. ரியலி அப்பான் காட், உன்னை நான் மனதார காதலிக்கிறேன். உயிருள்ள வரை மனைவியாக ஏற்று வாழ்வு தருவேன். அன்பே வா, நீ வருவதாக இருந்தால் உன் பவள நிற உதடுகளைப் போல் சிவந்த ஒற்றை ரோஜா ஒன்றை கையில் ஏந்தி இன்று இரவு 10 மணிக்கு மேல் நான் வரும் வழியில் தனியாக நில். அப்படி நிற்காவிட்டால் நான் வருவேன் பிணமாக. உன் ஆசை மோகன். தற்கொலை பண்ற வரைக்கும் போயாச்சு உங்க காதல். இதுக்கே அழற? நினைக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. இதுக்கு பேர் தான் காதல். உன் காதல நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். இப்ப டாக்டர் மோகனுக்கு தேவை இவ்வளவு அன்பை என் மேல வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை.
வராம போயிடுவேன்னு நினைச்சேன். உங்க மனசுல எனக்கு இவ்ளோ பெரிய இடம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சொல்லி வரதில்லையே காதல். நான் காதல்னு சொல்ல விரும்பல, இது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு நினைக்கிறேன். அப்போ 7 ஜென்மத்துக்கு தொடரும். அதுக்கு மேலேயும் நான் உயிரோடு இருந்தாலும் பொணமானாலும் ஆவியா போனாலும் உங்களை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன். கொஞ்சம் அழகாத்தான் பேசேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? அழகா எனக்கு பேச தெரியல. அதிகம் பேசினா அழுதுருவேன். என்ன காலம் பூரா வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு முத்தம் தரியா? என்னையே நான் உங்களுக்கு தந்துட்டேன். நானும் டாக்டர் மாப்பிள்ள தான். காதல் எங்க நிம்மதியை கெடுத்துட்டியடி. உன்னை பார்த்தாலே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பிச்சைக்காரன் கழுத. ஏமா கண்ணு, உனக்கு டாக்டர் தான் வேணுமா? என்னடி சாந்தி, சாந்தி, ஐயோ இது என்னம்மா கொடுமை? ஐயோ நான் என்ன பண்ணுவேம்மா? ஐயோ உனக்கா என்ன கதி? டாக்டர், டாக்டர், என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சீஃப் டாக்டர் மோகன் இப்ப வந்துருவாரு. இவங்களை கொண்டு போய் ஐசியூ யூனிட்ல சேர்த்து. நர்ஸ், பி கேர்ஃபுல். 24 மணி நேரமும் சாந்தி மேல கண்காணிப்பா இருக்கணும்.
ஏன்னா பேஷண்ட் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே சார். ஏதாவது சின்ன மாறுதல் ஏற்பட்டாலும் எனக்கு உடனடியாக தெரிவிக்கணும். சரி. ஓகே. சரி சார். தம்பி, என் மக எப்படி இருக்கா? பழிச்சுக்குவாளா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. சாந்தி எப்படியும் காப்பாத்திடலாம். அவ படிப்புக்கு சிபாரிசு செஞ்சு அவ நல்லா படிக்கணும்னு நினைச்சீங்களே தம்பி, அந்த தெய்வத்துக்கு பொறுக்கலையே. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. கண்டிப்பா காப்பாத்திடலாம். நீ மட்டும் தைரியமா இருக்கணும். ஒரே ஒரு தடவை அவ முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. பொன்னம்மா, நீயே பார்த்தாலும் சாந்தி இப்ப பேச மாட்டான். பலமான அடி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால தன் சுய நினைவை இப்ப இழந்துட்டா. இதை நாங்க கோமா கண்டிஷன் சொல்லுவோம். இப்ப மூச்சு விட கூட கஷ்டப்பட்டு இருக்கா. பரவாயில்ல தம்பி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். நீ இப்ப பார்த்தாலும் அவளால பேச முடியாது. சாந்தி ஏறக்கூடிய பிறந்த குழந்தை மாதிரி தான். எத்தனையோ தடவை பட்டினியில சோறு கிடைக்காம பசி மயக்கத்துல கண்ணை திறக்காம படுத்துட்டு இருந்திருக்கா. அப்படி நினைச்சு பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. ஹலோ, என்ன மூச்சு நின்னு போச்சா? இத வந்துடுறேன். தைரியமா இருங்க. சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நாங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்க முடியும்? சாந்திக்கு தூக்கத்துல எழுதி நடக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது. எல்லாரும் ரூமுக்கு போங்க. நீங்க ஈவினிங் 5 மணிக்கு வந்துருவீங்கன்னு அப்பா போன்ல சொன்னாரு. பிரின்சிபல் சாரதா மேடம் கூட சொல்லியிருந்தாங்க. படியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஏன் என்னன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வாங்க. ஏன் மேடம், இந்த ஹாஸ்டல்ல கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. பிகாஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
அது சாந்திங்கிற ஸ்டூடெண்டோட அம்மா போட்டோ. சாந்தி ஒரு அன்லக்கி ஸ்டூடெண்ட்மா. ராத்திரி இவங்க கூட தான் படுத்திருந்திருக்கா. எப்படி எழுந்து போனான்னு இவங்களுக்கே தெரியல. இந்த 3 பேர்ல ஒருத்தர் கூடவா தெரியல? ஒண்ணுமே முடிவு பண்ண முடியலம்மா. There is equivalent reaction for every action. போக போக ஒவ்வொருத்தருக்கும் முடிவு தெரியும். கேர்ள்ஸ், இது நம்ம காலேஜ் ஃபவுண்டர் வடிவேல் சாரோட டாட்டர். ஹாய். இவங்க 3 பேரையுமே எங்கேயோ நான் மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போதானே நாங்களே பார்க்குறோம். அது எப்படி முடியும்? பை த பை, இது உங்க ரூம்ல நெக்ஸ்ட் ரூம். வாங்க போலாம். ஓகே, see you. Come on, fast. 1, 2, 3. Keep it up. Very good. You are Lata? Yes. I am David. ஓஹோ. ஆமா, நான் தான் லதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன லதா, நீங்க இல்லனா நாங்கெல்லாம் கிடையாது. ஏய், what do you mean? உங்க ஃபாதர் இந்த காலேஜை ஸ்தாபிக்கலனா எங்களுக்குலாம் வேலை எது? அப்படிப்பட்ட விஐபி நீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஓ, you are very funny. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பை த பை, நாளைக்கு என்னோட பர்த்டே. கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும். அவசியம் வரேன். ஏன்னா அடுத்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கல. ஸ்டில் போட்டோகிராஃபர், போட்டோ எடுங்க. தேங்க் யூ. என்ன டிவி? பர்த்டே கேக் வெட்டலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பிறந்த நேரம் நெருங்குதே. ஒரு முக்கியமான கெஸ்ட் வரணும், அதான். அவங்க வரல? மறுபடி பரப்பம் போனா கழி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ.
ஹாய் டேவிட், இந்தாங்க உங்க பர்த்டே போட்டோ. கேர்ள்ஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கறேன். பாய். மிஸ் லதா, நேத்தியே நீங்க என் பர்த்டேக்கு வரல. எல்லாம் ஒரு காரணமா தான். நான் தெரிஞ்சுக்கலாமா? கூட்டத்தோட கூட்டமா வந்து உங்களை வாழ்த்த நான் விரும்பல. வாட் யூ மீன்? இன்னைக்கு தனியா வந்து உங்களை மீட் பண்றேன். நான் வரும்போது உங்களுக்கு என்ன பிரசன்ட் கொண்டு வரணும்? நீங்க வந்தாலே போதும். அப்போ நானே உங்களுக்கு பிரசன்ட், அப்படித்தானே? யா, ரியலி இன்னைக்கு தான் என் பர்த்டே. அதை விட முக்கியமான நாள். இனி இத நீங்க நினைக்கவே முடியாத நாள். ஓகே, see you. See you.